அவர் செய்த எல்லா உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுமா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஐயா. நீ செய்த நன்மைகள் ஏராளம், ஏராளம். உம்முடைய கிருபைகள் தாராளம், தாராளம் ஐயா. உம்முடைய தயவு பெரியதாய் இருந்தபடியால் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா. நீர் நடத்தி வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறோம், கண்ணீரோடு நன்றி சொல்லுகிறோம். எத்தனை நன்மைகளை செய்தீங்க, பலவீனத்திலே பலன் தந்தீங்க, ஒவ்வொரு நாளும் கண்ணின் மணி போல பாதுகாத்தீங்க ஐயா. இந்த ஜீவனுள்ளோர் தேசத்திலே ஆண்டவரே எங்களை ஜீவனோடு வைத்தது உங்களுடைய கிருபை அல்லவா. எல்லாவற்றை காட்டிலும் நீர் கொடுத்த ரட்சிப்புக்காக ஸ்தோத்திரம், நீர் கொடுத்த அபிஷேகத்திற்காக ஸ்தோத்திரம் அப்பா. நீர் தந்த நல்ல ஆண்டவரே வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம், நீர் கொடுத்த அபிஷேகத்திற்காக ஸ்தோத்திரம், நீர் கொடுத்த நல்ல குடும்பத்திற்காக ஸ்தோத்திரம், நீர் கொடுத்த நல்ல சபைக்காக ஸ்தோத்திரம், நீர் தந்த பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம், நீர் கொடுத்த அப்பத்தையும் தண்ணீருக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். வியாதி எல்லாம் விலைக்கு பாதுகாத்தபடியால் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா. நீர் எங்களோடு கூட நம்முடைய சமூகம் முன்னாக சென்றபடியால் ஸ்தோத்திரம் ஐயா. ஸ்தோத்திரம். பலவீன நேரத்தில் பலன் தந்தபடியால் ஸ்தோத்திரம் ஐயா. சோர்ந்து போன நேரத்தில் பலன் தந்தீரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா. ஸ்தோத்திரம். எங்கள் தேவைகள் எல்லாம் நீர் சந்தித்தீரே. உம்முடைய கரம் எங்களோடு கூட இருந்தபடியால் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது ஆண்டவரே. உம்முடைய இரக்கம் 1000 தலைமுறைக்கு அல்லவா. உம்முடைய அன்பு பெரியதல்லவா, உம்முடைய கிருபை பெரியதல்லவா. ஸ்தோத்திரம். நல்லவராகவே இருந்தீங்க ஆண்டவரே. தீமையை கூட நன்மையாய் மாற்றினீங்களே. சகலத்தையும் அதினதின் காலத்துல நீர் நேர்த்தியாய் செய்தீரே. இந்த காலை வேளையிலுமே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், இந்த காலை வேளையிலுமே நாங்கள் உயர்த்துகிறோம், உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். காலைதோறும் உடைய கிருபை புதிதல்லவா. காலைதோறும் அந்த கிருபைக்காக நாங்கள் உம்முடைய சமூகத்துல வந்து நிற்கிறோம் ஐயா. காலைதோறும் மன்னா புதிதல்லவா. காலைதோறும் அந்த மன்னாவை நீர் கொடுத்து இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தில் நீர் வழி நடத்தினீரே. அது தேவ தூதர்கள் உண்ணுகிற உணவாயிருந்ததல்லவா. அது தேனிட்ட பணியாரம் போல இருந்தது. அதே போல இந்த நாளிலும் கூட கர்த்தாவே உம்முடைய மன்னாவை எங்களுக்கு தர நீர் வல்லமையுள்ளவரப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறவர் அல்லவா. எங்கள் பாத்திரமெல்லாம் நிரம்பட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அந்த நாளிலும் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் நாங்கள் தேடுகிறோம் ஆண்டவரே. அதிகாலையிலுமே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். என்னை நோக்கி பாருங்கள் என்று சொன்னீங்க, அப்பொழுது பிழைப்பீர்கள் என்று சொன்னீங்கப்பா. உம்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகள் மேல உம்முடைய முகத்தை பிரசன்னமாக்குவீராக, உம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுவீராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர் என்ற வார்த்தையின்படி உம்முடைய ஆசீர்வாதம் எங்கள் மேல, எங்கள் குடும்பத்தின் மேல, எங்கள் சபை மேல இறங்கி வருவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. முதல் அன்பு நீங்க தான், முழு அன்பு நீங்க தான். உம்மாலே அன்றி எங்களால ஒன்றும் செய்ய முடியாத ஆண்டவரே. எங்களுக்கு துணை செய்கிறவர் நீங்கப்பா. ஓ மக்கள் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஸ்தோத்திர பலிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். உதறுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலிகளை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் ஏறெடுக்கிறோம். உம்மை உயர்த்துகிறோம் ஐயா. சர்வ வல்லவரை உயர்த்துகிறோம். நேற்றும் இன்றும் மாறாதவரை உயர்த்துகிறோம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரை துதிக்கிறோம் ஐயா. எல்லா நாமத்திலும் மேலான நாமமுடைய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் துதிக்கிறோம். இயேசுவே என்று நாங்கள் உம்மை அழைக்கிறோம். தாவீதின் குமாரனே என்று நாங்கள் உம்மை கூப்பிடுகிறோம் ஐயா. கர்த்தரை அல்லவா நாங்கள் முன்பதாக வைத்திருக்கிறோம். கர்த்தரை நாங்கள் வலது பார்சத்துல வைத்திருக்கிறோம் ஐயா. எங்கள் கூடவே நீர் இருக்கிறவர் அல்லவா. ஓ உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆவியானவரை வரவேற்கிறோம். அபிஷேகம் எங்கள் தலை மேல இருக்கிறது அல்லவா. ஆவியானவர் எங்களோடு கூட இருக்கிறீங்க அல்லவா. எங்களுக்கு வாக்கு கடங்கா பெருமூச்சோடு விண்ணப்பம் பண்ணுகிற ஒரு ஆவியானவர், எங்களை தேற்றுகிற ஒரு தேற்றற வாளன் ஒன்று அல்லவா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறவர் அல்லவா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதிகாலையில் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனை உமக்கு தந்தேன். ஆராதனை, துதி, ஸ்தோத்திரங்கள், 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 அப்பனை உமக்கு தந்தேன். ஆராதனை, துதி, ஸ்தோத்திரங்கள்,
அப்பனே உமக்கு தந்தேன். ஆராதனை 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 ஆவியான தேவனுக்கே அன்பரேசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரேசுராஜனுக்கே உமக்குகந்த தூய பலியாய் உமக்குகந்த தூய பலியாய் இந்த உடலை ஒப்பு கொடுத்தே உமக்குகந்த தூய பலியாய் இந்த உடலை ஒப்பு கொடுத்தே ஆட்கொண்டு உம்முடைய அபிஷேகத்தார் அபிஷேகத்தாரே நிரப்பு ஆட்கொண்டு என்னை நடத்தும். கேட்பமா அபிஷேகத்தாலே ஆராதனை 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 அன்பரேசுராஜனுக்கே எங்கள் ஆவியான தேவனுக்கே இந்த மாதம் ஒவ்வொரு நிமிடமும் இந்த மாதம் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். இந்த மாதம் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர் காயம் மாற்ற வேண்டும். என் ஜீவனாட்களெல்லாம் ஜபவீரன் ஜபவீரன் என் ஜீவனாட்கள் எல்லாம் என் ஜீவனாட்கள் எல்லாம் ஜபவீரன். ஆமாண்டவரே ஆராதனை 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 அன்பரேசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரேசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? அப்பா, இந்த நாளின் இந்த மாதத்தின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் எங்களை நிரப்புங்க. எங்கள் வாயின் வார்த்தைகள் எல்லாம் அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும். உம்முடைய இருதயத்தின் இயக்கத்தை எல்லாம் நாங்கள் நிறைவேற்றட்டும். எங்கள் ஜீவ நாட்கள் எல்லாம் ஜப வீரன் என்கிற ஒரு அடையாளத்தை நீங்க போடும்படி எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே ஜெபிக்கிற ஒரு அனுபவத்தை தருவீராக. உம்மோடு நடக்கிற அனுபவத்தை தருவீராக.
உமோடு சஞ்சரிக்கிற அனுபவத்தை தருவீராக. உம்முடைய சத்தத்தை கேட்கிற அனுபவத்தை தருவீராக. எங்களுக்குள்ளே நீர் வாசம் பண்ணுகிற உணர்கிற அனுபவத்தை தருவீராக. இந்த 11வது மாதத்தில் அளவில்லாத கிருபையை தருவீராக. அப்பா, 10 மாதங்களை காட்டிலும் இன்னும் எங்களை இந்த 11வது மாதத்தில் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணணும். இந்த நாளிலும் நீர் தருகிற வார்த்தைக்காக, அப்பா, நீர் கொடுக்க போகிற திருவிருந்து ஆராதனைக்காக நன்றி என்று நாங்கள் துதிக்கிறோம். வந்த ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்தும், சிறப்படுத்தும். வந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஏற்ற வேளையில கொண்டு வாரும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அமர்ந்து கொள்ளலாம். இந்த புதிய மாதத்துக்குள் என்னை நடத்தும், புது கிருபையால் என்னை நிரப்பும் என்று ஒரு தாகத்தோடு நம்ம கேட்க போறோம். புதிய மாதத்துக்குள்ள கர்த்தர் தான் நம்மை நடத்தணும். அவருடைய கிருபையினால் இந்த மாதத்தை ஜெயிக்க கர்த்தர் பலனை தரணும். ஆமீன் சொல்லலாமா? புதிய மாதத்துக்குள் என்னை நடத்தும், புது கிருபையால் என்னை நிரப்பும், புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாங்க, சவால்களை சந்தித்திட, உலகத்தில் ஜெயம் எடுக்க கர்த்தர் நமக்கு பலப்படுத்த வல்லவர். ஆமேன், ஹல்லேலூயா. உற்சாகமா இருக்கிறீங்களா? கர்த்தரை சேவிப்பதில் உற்சாகம், கர்த்தரை ஆராதிப்பதில் உற்சாகம். ஆகவேதான் தாவீது கேட்கிறார், உற்சாக இருதயத்தை எனக்கு தாங்கப்பா, நிலைவரமான ஆவியை எங்களுக்கு தாங்க. ஆமேன். கர்த்தரை ஆராதிப்பதில் ஒரு உற்சாகத்தோடு ஆராதிக்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானவரோடு ஆராதிக்கும் பொழுது, இந்த புதிய மாதத்தையும் கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தருவார். ஆமேன். உணர்ந்து நம்ம பாடுவோம். ஆவியோடும் கருத்தோடும் நம்ம பாடும் பொழுது இந்த புதிய மாதத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். புதிய மாதத்தில் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புதிய மாதத்தில் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாய், ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாய், குறைவுகள் நிறைவாகட்டும், குறைவுகள் நிறைவாகட்டும், என் வறட்சி செழிப்பாகட்டும், என் வறட்சி செழிப்பாகட்டும், புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். வெட்கத்திற்கு பதிலாக ரெட்டிப்பு நன்மை தரும். கேப்பமையன், வெட்கத்திற்கு பதிலாக இந்த மாதத்துல ரெட்டிப்பு நன்மை தரும். கண்ணீருக்கு பதிலாக, கண்ணீருக்கு பதிலாக, ஆமே, எந்த கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தாரும் தேவா, ஆனந்த களிப்பை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும்,
புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பு. சவால்கள் சந்தித்திட, உலகத்தில் ஜெயம் எடுக்க, சவால்கள் சந்தித்திட, ஆமென், இன்று உலகத்தில் ஜெயம் எடுக்க, உறவுகள் சீர் பொருந்த, குடும்பத்தில் குடும்ப உறவு சீர் பொருந்த, சமாதானம் நான் பெற்றிட, மனதில் சமாதானம் நான் பெற்றிட, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய மாதத்தில் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புதிய மாதத்துக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லமா, எந்த கண்ணீருக்கு பதிலாக, எங்கள் கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தாரும் தேவா, ஆனந்த களிப்பை தாரும் தேவா. ஆமாண்டவரே, சிறுமைப்பட்ட நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட மாதங்களுக்கும் சரியாய் இயேசுவின் நாமத்தினால் எங்களை மகிழ்ச்சி படுத்துவீராக. தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்துல எங்களை கொண்டு வந்து விட்டீர் என்று தாவீது ராஜா சொன்னது போல, அப்பா, ஒருவேளை தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்திருக்கலாம் ஆண்டவரே, இந்த மாதத்துல செழிப்பான இடத்துல எங்களை கொண்டு வந்து நீர் நிறுத்துவீராக. நாங்கள் பாடின பாடலின்படி இந்த வருடம் துவக்கம் ஒருவேளை அற்பமாயிருந்திருக்கலாம், இந்த வருடத்தின் முடிவு சம்பூர்ணமாயிருக்கணும், சாட்சியாயிருக்கணும் ஆண்டவரே. எங்களை பலப்படுத்துங்கப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இன்னொரு பாடலை பாடுவோமா? புதிய பாடல் பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். கழுவினார் இரத்தத்தாலே, சுகம் தந்தார் காயத்தாலே, உறுதியாய் நாங்கள் பற்றி கொண்டோம், உமையே நாங்கள் நம்பி இருக்கிறோம். சொல்லுவோமா? புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம், புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம், புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். கழுவினார் இரத்தத்தாலே, சுகம் தந்த காயத்தாலே, என்னை கழுவினார் இரத்தத்தாலே, சுகம் தந்த காயத்தாலே, தேற்றினார் வசனத்தாலே, தேற்றினார் வசனத்தாலே, திடன் தந்தாராவியாரே, எனக்கு திடன் தந்தாராவியாரே. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம், புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். உறுதியாய் பற்றி கொண்டோம், உம்மையே உம்மையே நம்பி உள்ளோம், உறுதியாய் பற்றி கொண்டோம், உம்மையே நம்பி உள்ளோம். பூரண சமாதானம், பூரண சமாதானம் புவிதனில் தருபவரே, தினமும் புவிதனில் தருபவரே. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம்,
புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தரே, அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தரே, வல்லமை உள்ள தேவா. எஸ் லார்ட். வல்லமை உள்ள தேவா, வரங்களின் மன்னவனே, எல்லா வரங்களின் மன்னவனே, புதிய பாடல் பாடி பாடி இயேசு. உற்சாகமாய் நல்ல கரங்களை தட்டி கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். கூப்பிட்டேன் பதில் வந்தது, குறைவெல்லாம் நிறைவானது. கூப்பிட்டேன் பதில் வந்தது, குறைவெல்லாம் நிறைவானது. மகிமையின் மகிமையின் ராஜாவர், மகிமையின் ராஜாவர், மகத்துவமானவரே, இயேசு மகத்துவமானவரே. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். எழுந்து நின்று ஆண்டவரை பார்த்து சொல்லமா, உறுதியாயுமே நாங்கள் பற்றி கொண்டோம், உமையே நாங்கள் நம்பியிலும் ஐயா. ஆண்டவரே, இதுவரை எபினேசராய் நடத்தினீங்க, இம்மானுவேலராய் கூட இருக்கிறவர், இனிமேலும் யெகோவா ஈரே என்கிற நாமம் உடையவர உறுதியாய் பற்றி கொண்டோ, உம்மையே நம்பியுள்ளோம். சொல்லுங்க. உறுதியாய் பற்றி கொண்டோ, உம்மையே நம்பியுள்ளோம். வல்லமை உள்ள தேவா, வல்லமை உள்ள தேவா, வல்லமை உள்ள தேவா, வரங்களின் மன்னவனே, எல்லா வரங்களின் மன்னவனே. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். நல்ல வாய்களை திறந்து அவரை பிரியப்படுத்துவதே நம்முடைய நோக்கமா இருக்கணும். அவரை ஆராதிப்பதே நம்முடைய ஆசையா இருக்கணும். முழு உள்ளத்தோடு இந்த காலை வேளையில துதிப்போமா. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று கர்த்தர் சொன்னார். ஆகவே இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன்னு சொன்னவர், அவரை துதிக்க துதிக்க கிருபை பெருகி கொண்டே இருக்கும். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். துதிக்கிறோம் ஆண்டவரே, நீ நல்லவரே, வல்லவரே, பெரியவரே, ராஜாதி ராஜாவே, யூதா கோத்திரத்தை ஸ்தோத்திரம். ஒருவராய் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரே, எல்லா துதிக்கும் கனத்துக்கும் பாத்திரரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. சாரோனின் ரோஜாவேடு நாங்கள் துதிக்கிறோம், லீலி புஷ்பமேடு நாங்கள் துதிக்கிறோம் ஐயா. பயங்கர பராக்கிரம எங்களோடு கூட இருக்கிறவரை துதிக்கிறோம். நேற்று மீண்டும் என்று மாறாதவரை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 என்று ஸ்தோத்திர பலிகளை நாங்கள் செலுத்துகிறோம் ஐயா. உதிரலின் கனியாகிய ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி. யெகோவா தேவனை துதிக்கிறோம், எல் ஷடாய் துதிக்கிறோம், எலோஹீமுமை நாங்கள் துதிக்கிறோம், யெகோவா ஈரேமை நாங்கள் துதிக்கிறோம், யெகோவா ரஃபாமை நாங்கள் துதிக்கிறோம், யெகோவா ஷாலோமுக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்காக கல்வாரியில் ரத்தம் சிந்தினவரை நாங்கள் துதிக்கிறோம்.
எங்களுக்காக சிலுவை சுமந்தவரை துதிக்கிறோம். எங்கள் பாடுகளை ஏற்றுக்கொண்டவரை துதிக்கிறோம். எங்கள் பாவங்களை மன்னித்தவரை துதிக்கிறோம். உலகம் மாம்சம் பிசாசை ஜெயித்தவரை துதிக்கிறோம். எங்களுக்காக கல்வாரியில யாவையும் செய்து முடித்தவரை நாங்கள் துதிக்கிறோம். இந்த காலை வேளையில சிலுவையை நோக்கி பார்த்து உம்முடைய காயங்களை தியானித்து ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களுக்காக ஆண்டவரே யாவையும் செய்து முடித்தீரே. ஸ்தோத்திரம் 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 ஐயா. உலகம் மாம்சம் பிசாசை ஜெயித்தீங்க. எங்களுடைய மீறுதல் நிமித்தம் காயப்பட்டு எங்களுடைய அக்கிரமம் நிமித்தம் நொறுக்கப்பட்டீரே. எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை உம்மேல் வந்ததல்லவா. எல்லாவற்றையும் ஜெயித்தவராய், சிலுவையை ஜெயித்தவராய், மரணத்தை ஜெயித்தவராய், உலகத்தை ஜெயித்தவராய், உயிரோடு எழுந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உடைய நாமத்தில் பாதாளம் வேதாளம் நடுங்கும் அல்லவா. வானத்தில் உள்ளோர் பூமியில் உள்ளோர் பூமியின் கீழானோர் எல்லா முழங்கால்களும் இயேசுவின் நாமத்தில் முடங்கும் அல்லவா. அந்த இயேசு கிறிஸ்து மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவரை நாங்கள் துதிக்கிறோம் ஐயா. இதோ சதா காலங்களிலும் எங்களோடு கூட இருக்கிறவர் அல்லவா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என் கூடவே இரும் இயேசுவே, நீரில்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் இயேசுவே, நீரில்லாமல் நான் வாழ முடியாது. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் கூடவே சொல்லுங்க கேளுங்க. இயேசுவே, நீரில்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இருங்க, என் பக்கத்திலே இரு. இயேசுவே, நீரில்லாமல் நான் வாழ முடியாது. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீர் தாயுமானீரே, காயப்பட்ட நேரத்தில் நீர் தகப்பனானீரே. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீர் தாயுமானீரே, காயப்பட்ட நேரத்தில் நீர் தகப்பனா. உண்மையாய் சொல்லுவோமா? என் அம்மாவும் நீரே, அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. வியாதியின் நேரத்தில் வைத்தியனானீரே, சோதனை நேரத்தில் நண்பரானீரே. வியாதியின் நேரத்தில் வைத்தியரானீரே, சோதனை நேரத்தில் கரங்களை உயர்த்தி என் வைத்தியர் நீரே, என் வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என்
வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. ஓ இயேசுவே கூடவே இரு, ஓ இயேசுவே நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே, என் பக்கத்திலே இரு, ஓ இயேசுவே நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லாமா? ஓ என் வியாதி நேரத்துல வைத்தியராய், பலவீன நேரத்துல நண்பராய், நல்ல ஆறுதல் படுத்துகிறவராய், ஓ நீர் இம்மட்டும் எங்களோடு கூட தான் இருந்தீங்க. இனிமேலும் எங்கள் பக்கத்துல, முன்னாடி பின்னாடி வலது பார்சத்துல, எங்களுடைய இருதயத்துல நீரே வாசம் பண்ணுவீராக. ஆண்டவரே இந்த நாளிலும் எங்களை பலப்படுத்துங்க, திடப்படுத்துங்க. மாதத்துல 11வது மாதத்துல என்ன வார்த்தையை தந்து எங்களை பலப்படுத்த, தைரியப்படுத்த, வாக்கு பண்ண நீ சித்தம் வைத்திருக்கிறீரோ அந்த வார்த்தையின்படியே நீர் எங்களை நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அமர்ந்து கொள்ளலாம். கர்த்தர் நல்லவர். ஆண்டவரும் அன்பு இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் இந்த புதிய மாதத்தில் உங்களை வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே இம்மட்டும் நடத்தின எபினேசர் இனிமேலும் யெகோவா ஈரே என்கிற நாமம் உடையவராய் நடத்த அவர் வல்லமையுள்ளவர். ஆமென். வேதத்தை வேகமாய் நம்ம திருப்புவோம். இந்த மாதத்திலும் வேத வசனத்தின்படி, வார்த்தையின்படி, அவர் தருகிற வார்த்தையை விசுவாசத்தோடு நம்ம சுதந்திரித்து கொள்ளும்படி தாகத்தோடு நம்ம திருப்புவோம். சங்கீதங்களின் புத்தகம் 89ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நம்ம எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். சங்கீதம் 89 21ஆம் வசனம். என் கை அவனோடே உறுதியாயிருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும். ஹல்லேலூயா. சேர்ந்து வாசிக்கலாமா? என் கை அவனோடே உறுதியாயிருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த மாதத்துல ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறார். என் கை, அவருடைய கை. அவருடைய கை எப்படிப்பட்ட கை? வல்லமையுள்ள கை, பராக்கிரமமுள்ள கை, உருவாக்குகிற கரம், வணைகிற கரம், ஆசீர்வதிக்கிற கரம், ஆணிகளை நமக்காக ஏற்றுக்கொண்ட கரம், பாவத்திலிருந்து விடுவிக்கிற கரம், நம்மை தூக்கி சுமக்கிற கரம். ஆமென். அப்படிப்பட்ட கரம் நம்மோட, உங்களோட எப்படி இருக்குமா? உறுதியாய் இருக்கும். இந்த உறுதியாய் இருக்கும் என்பதில் 2 காரியத்தை நான் அப்படியே சிந்தித்தேன். உறுதியாய் இருக்கும் என்று சொன்னா ஸ்ட்ராங்கா, இதுவரைக்கும் இருந்ததை காட்டிலும் இன்னும் ஒரு உறுதியாய், இன்னும் ஸ்ட்ராங்காய், இன்னும் வல்லமையாய் கர்த்தருடைய கரம் நம் மேல் உறுதியாய், உங்களுடைய குடும்பத்தின் மேல் உறுதியாய், நம்முடைய சபையின் மேல் உறுதியாய். ஆமென். அல்லேலூயா. ஒரு ஆழத்தின் மேல் ஆழத்துல கொண்டு செல்லும்படி, நீச்சல் ஆழம் கொண்டு செல்லும்படி, கைவிடாமல் ஆசீர்வதிக்கும்படி ஒரு வைராக்கியமுள்ள கரமாய் உறுதியாய் நம்மோடு கூட அவர் இருக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். 2வதாக உறுதி என்று சொன்னால் என்ன அர்த்தம்? நிச்சயமா, உறுதியாய், நம்பிக்கையாய் என் கரம் உன்னோடு கூட இருக்கும். ஆமென். உறுதியாய் என்றால் ஸ்ட்ராங்கா, ரொம்ப திடகாத்திரமா, வல்லமையா. 2வது உறுதியா என்றால் உறுதி, உறுதிமொழி. உறுதியா என் கை உன் கூட இருக்கும். ஆமென். அல்லேலூயா. அடுத்த பகுதி சொல்லுகிறது, என்ன சொல்லுகிறது? என் புயம் அவனை பலப்படுத்தும். ஆமென். புயம்னா என்ன? அவரிடத்துல இருக்கிற வல்லமை, அவரிடத்தில் இருக்கிற பலன். ஆமென். அல்லேலூயா. அவரை போல பலவான் ஒருவருமே இல்லை. வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருடைய பாதஸ்தலம்,
எல்லா நாமத்திலும் மேலான நாமமுடையவர். எப்படி ஒரு ஜிம்முக்கு போனா அந்த ஜிம்மை ட்ரெயின் பண்ணுகிற அந்த ட்ரெயினர் அப்படி அப்படி இருப்பான் இல்லையா? அவனை பார்க்க பார்க்க தான் நமக்கும் அவனை போல மாறணுங்கிற ஒரு ஆசை வரும். அவனுடைய கைகளை பார்க்கும் பொழுது அந்த புயம் என்றால் ஆம்ஸ் என்று சொல்கிறது. சிலர் அப்படி பலத்தை அப்படி அப்படி காமிப்பாங்கல்ல, என்னுடைய புயம் எப்படி இருக்குன்னு. நம்முடைய தேவனுக்கு ஒப்பானவர் ஒருவருமே இல்லை. அல்லேலூயா. அவர்தான் வல்லமையுள்ளவர், அவர்தான் பெரியவர், அவர்தான். அவனுடைய புயம் அவனை என்ன பண்ணுமா? பலப்படுத்தும். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. உபாகமம் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நம்ம வாசித்து பார்த்தோமே என்றால், அவருடைய கரத்தையும் வல்லமையும் குறித்து உபாகமம் 5:15 ஒருத்தர் வாசிக்கலாம். உபாகமம் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அங்கே என்ன எழுதப்பட்டிருக்கிறது? நீ எகிப்து தேசத்தில் அடிமையாய் இருந்தார் என்றும் உன் தேவனாகிய கர்த்தர் அவ்விடத்திலிருந்து, சொல்லுங்க, வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் புறப்பட பண்ணினார் என்றும் நினைப்பாயாக. அல்லேலூயா. எகிப்தின் அடிமைத்தனத்துல, பார்வோனுடைய அடிமைத்தனத்துல, சிறையிருப்புல இருந்த ஜனங்களை பார்வோனுடைய இதயம் கடினப்பட்டு அவங்களை விடுவிக்க கூடாதபடி எத்தனை பாடுகள், வேதனைகள். ஆனாலும் வேதம் சொல்லுகிறது, நீ எகிப்து தேசத்துல அடிமையாய் இருந்தாய், ஆனா உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை அவ்விடத்திலிருந்து வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் உன்னை மீட்டு எடுத்தார் என்பதை நினைப்பாயாக. புறப்பட பண்ணினார் என்பதை நினைப்பாயாக. இந்த மாதத்தில் அவருடைய கை உங்களுடைய குடும்பத்தோடு, உங்களோடு உறுதியாயிருக்கும். அவருடைய புயம் உங்களை பலத்தின் மேல் பலனை கொண்டு வர அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமென். அவருடைய புயம் பலப்படுத்த, அவருடைய வல்லமை பலப்படுத்த எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு என்று அப்போஸ்தலனாகிய பவுல் மாத்திரமல்ல, தாவீது சொல்லுகிறார், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள்ள பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். அவருடைய கை நம்ம மேல உறுதியாய் வல்லமையாய் ஸ்ட்ராங்காய் இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை பலப்படுத்தி கொண்டே இருப்பார், நம்மை திடப்படுத்தி கொண்டே இருப்பார். பலத்தின் மேல் பலனை அவர் தந்து கொண்டே இருப்பார். ஆமென். ஹல்லேலூயா. ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. ஆகவே யாத்திராமம் 8ஆம் அதிகாரம் 18-19 வசனத்தை நாம் திருப்புவோம் என்றால், யாத்திராமம் 8:18-19 அங்கே வாசித்து பார்த்தோமே என்றால், மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் பேன்களை பிறப்பிக்கும்படி பிரயத்தனம் செய்தார்கள், செய்தும் அவர்களால் கூடாமற் போயிற்று. பேன்கள் மனிதர் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் இருந்தது. அப்பொழுது மந்திரவாதிகள் பார்வோனை நோக்கி, இது தேவனுடைய விரல் என்றார்கள். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய கை உறுதியாய் இருக்கும் பொழுது, கர்த்தருடைய கரம் உங்கள் மேல ஸ்ட்ராங்கா வல்லமையா இருக்கும் பொழுது, அவருடைய புயத்தினால் உங்களை தாங்கும் பொழுது, எப்பேற்பட்ட மந்திரவாதியா இருக்கலாம், எப்பேற்பட்ட பெரிய மனுஷனா இருக்கலாம், ஆண்டவர் சொல்வர் ஒரு எல்லையை வச்சிருப்பார். இம்மட்டு வா, மிஞ்சி வராதே, உன் பெருமையின் எல்லைகள் அடங்க கடவது. ஆமென். என்னுடைய கரம் என் பெல்ல மேல உறுதியா இருக்கிறது, என்னுடைய கரத்திலிருந்து அவனை நீ பறிக்கவே முடியாது. அல்லேலூயா. உள்ளங்கைகளை நான் வரைந்து வைத்திருக்கிறேன், ஒருபோது அவனை நான் மறப்பதே இல்லை என்று ஒரு எல்லைக்கு மேல கர்த்தர் உங்களுக்கு அனுமதி தரவே மாட்டார். ஆமென். அல்லேலூயா. ஒரு எல்லைகளை வைத்திருக்கிறார். அந்த மந்திரவாதிகளுக்கு ஒரு எல்லையை வைத்திருக்கிறார். அந்த எல்லையை தாண்டி வரும் பொழுது அவங்க கைகளினால் அதை செய்ய முடியல. இது தேவனுடைய விரல். ஆமென். ஆரோனுடைய விரல் அல்ல, மோசேயின் விரல் அல்ல. அவங்களோடு கூட இருக்கிற கரம் யாருடைய கரம்? வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கரம். அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும் என்று அவர் சொல்லுகிற காரியத்தெல்லாம் நிறைவேற்றுகிற வல்லமையுள்ள அவருடைய கரம். ஹல்லேலூயா. அவருடைய கரத்தினால் உருவாக்கின கரம், வணைந்த கரம், சிருஷ்டித்த கரம் அவர்களோடு கூட இருக்கிறது. இது தேவனுடைய விரல் என்றார்கள். ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய கரம் உங்கள் மேல இந்த மாதத்துல உறுதியா இருக்கும்.
உங்களை பலப்படுத்துவதற்கும், உங்களை திடப்படுத்துவதற்கும், உருவாக்குவதற்கும், அவர் சொன்னதை நிறைவேற்றுவதற்கும் கர்த்தருடைய கரம் உறுதியாய் நம்ம மேல இருக்கும். அவருடைய புயம் நம்ம என்ன பண்ணும்? பலப்படுத்தி கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. பலத்தின் மேல் பலனை கர்த்தர் தருவார், கிருபையின் மேல் கிருபையை தருவார், வல்லமையின் மேல் வல்லமையை தருவார், அபிஷேகத்தின் மேல் அபிஷேகத்தை தருவார். ஆண்டவரை பார்த்து கேட்டுட்டே இருக்கிறோம், ஆண்டவரே இன்னும் வல்லமையை தருவீராக, இன்னும் அபிஷேகத்தை தருவீராக, இன்னும் பலனை தருவீராக, இன்னும் என்னை திடப்படுத்துவீராக, இன்னும் என்னை உற்சாகப்படுத்துவீராக, இன்னும் என் விசுவாச ஓட்டம் ஸ்ட்ராங்கா இருக்கணும் ஆண்டவரே. உள்ளான மனிதனை இன்னும் பலப்படுத்துங்க, வசனத்துல பலப்படுத்துங்க, ஜெபத்துல பலப்படுத்துங்க, அபிஷேகத்துல பலப்படுத்துங்க. உம்மாலே நான் கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்யணும் அப்பா, உம்முடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்தணும், என்னை சாட்சியாய் நீங்க நிறுத்துங்க என்று கேட்கும் பொழுது கர்த்தருடைய கரம் உங்கள் மேல உறுதியா இருக்க இருக்க கர்த்தர் உங்களை பலப்படுத்த பலப்படுத்த நீங்க ஓடிக்கொண்டே இருப்பீங்க. தடைகள் எல்லாம் கர்த்தர் தகர்த்து விடுவார். அல்லேலூயா. உங்க லெக்கை அடைவதற்கு கர்த்தருடைய கரம் உறுதியா இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த முடிவை தருவதற்கு கர்த்தருடைய கரம் உறுதியா இருக்கும். நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு வல்லமையில தேவன் கர்த்தரோ பயங்கர பராக்கிரமசாலியாய் என்னோடு கூட இருக்கிறார் என்ற வசனத்தின்படி ஒவ்வொரு நாளும் சொல்லணும், கர்த்தரோ பயங்கர பராக்கிரமசாலியாய் அவர் என்னோடு கூட இருக்கிறார். உலகத்தில் இருப்பவனிலும் என்னில் இருக்கிறவர் பெரியவர். அவருடைய கரம் என் மேல உறுதியாய் இருக்கிறது. அவருடைய கரம் என்னை விட்டு விலகவே இல்லை. அவருடைய கரம் என்னை கைவிடவே இல்லை. உலகத்தின் முடிவு பரிந்தும் என்னை கரம் பிடித்து நடத்துகிறவர். உறுதியாய் நான் நம்புறேன், கர்த்தருடைய கரம் என் மேல இருக்கிறது. அவருடைய புயம் என்னை பலப்படுத்தும், அவருடைய வல்லமை என்னை பலப்படுத்தும், அவருக்குள்ள இருக்கிற அந்த அபிஷேகம் என்னை பலப்படுத்தும். அல்லேலூயா. என் பாத்திரம் நிரம்பி வழியும். கர்த்தர் எனக்கு பலத்தின் மேல் பலனை தருவார். இந்த மாதத்துல நிச்சயமாய் கடந்த 10 மாதங்களை காட்டிலும் உடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு பெரிய வித்தியாசத்தை கர்த்தர் தருவார். உடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு புது பலனை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. எல்லாவற்றையும் செய்ய பலனை கர்த்தர் தருவார். அப்படிப்பட்ட வல்லமை கர்த்தர் தர வல்லமையுள்ளவர். ஆமேன். சங்கீதம் 89 அதிகாரம் 20 வசனத்தை நம்ம திருப்புவோம். அங்க என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்று நாம் வாசித்து பார்த்தோமே என்றால், என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன். ஆமேன். அல்லேலூயா. ஏன் அவருடைய கரம் நம்ம மேல உறுதியா இருக்கிறது? ஏன் அவருடைய புயம் நம்மை பலப்படுத்துகிறது? அவருக்கு எழுதப்பட்டிருக்கிறது, என் தாசனாகிய தாவீதை நான் கண்டுபிடித்தேன். ஆமேன். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் அநேகரை அழைத்தாலும் ஒரு சிலரை கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? தெரிந்து கொள்ளுகிறார். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்ற வார்த்தையின்படியே யாரெல்லாம் அவர் முன்குறித்தாரோ, யாரெல்லாம் தெரிந்து கொண்டாரோ, யாரெல்லாம் நீதிமான்களாய் மாற்றுகிறாரோ, யாரெல்லாம் மகிமைப்படுத்தணும்னு விரும்புகிறாரோ, யாரெல்லாம் தாயின் கருவிலேயே அபிஷேகம் பண்ணுகிறாரோ, யாரெல்லாம் தாயின் கருவிலேயே முன்குறிக்கிறாரோ, எந்த மனிதனை கர்த்தர் கண்டுபிடிக்கிறாரோ, எந்த மனிதன் மேல கர்த்தருடைய கண் வைக்கப்படுகிறதோ, எவனை முன்குறிக்கிறாரோ, எவன் எனக்கு இருதயத்திற்கு ஏற்றவனாய் இருப்பான் என்று எதிர்பார்க்கிறாரோ, எனக்கு பிரியமான எவன் செய்வான் என்று நம்புகிறாரோ, இவன் என்னுடைய சிநேகிதனா இருப்பான் என்று விசுவாசிக்கிறார்களோ, அத்தனை பேருக்கும் கர்த்தருடைய கரம் உறுதியாயிருக்கும். ஹல்லேலூயா. தாவீதை பார்த்து சொன்னார், என் இருதயத்திற்கு ஏற்றவன் அவனை நான் கண்டுபிடித்தேன், ஆகவே அவனை அபிஷேகம் பண்ணினேன். அதே போல தானியேலை பார்த்து சொல்லுகிறார், எனக்கு பிரியமானவன், எனக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுகிறவன். கோரேசை பார்த்து சொன்னார், எனக்கு பிரியமானதை செய்கிறவன், ஆதலால் அவனை நான் அபிஷேகம் பண்ணியிருக்கிறேன், அவன் கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளை, மகனாயும் சபையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் கண்டுபிடித்து இந்த இடத்துல வேறுபரித்து கொண்டு வந்து வைத்திருக்கிறார். அவருடைய அபிஷேகத்தினால நிரப்பி இருக்கிறார். ஆகவே அவருடைய கரம் உங்களோடு உறுதியாயிருக்கும். ஆமென். உங்களை அபிஷேகம் பண்ணின கர்த்தர், உங்களை முன்குறித்த கர்த்தர், ஒரு அபிஷேக தைலத்தினால் நிரப்பி இருக்கிற கர்த்தர், நிச்சயமாகவே கர்த்தருடைய கரம் உங்கள் மேல உறுதியாயிருக்கும். அவருடைய பூயம் உங்களை என்ன பண்ணும்? பலப்படுத்தும். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 13:22 தாவீதை குறித்து, என் இருதயத்திற்கு ஏற்றவனாக அவனை கண்டேன், எனக்கு சித்தமானதை எல்லாம் அவன் நிறைவேற்றுவான். ஆமென். ஹல்லேலூயா. 1 சாமுவேல் 16:3 சொல்லுகிறார். 1 சாமுவேல் 16 அதிகாரம் 3 வசனம் இப்படியாக சொல்லுகிறது. அங்க என்ன எழுதப்பட்டிருக்கிறது?
அவனை குறித்து நான் உனக்கு சொல்லுகிறவனை எனக்காக அபிஷேகம் பண்ணுவாயாக. ஆமென். 8 பேர் இருந்தாலும் 7 பேரை கர்த்தர் தள்ளிவிட்டு ஒருவனை பார்த்து சொல்லுகிறார், எனக்காக அவனை என்ன பண்ணு, அபிஷேகம் பண்ணுவாயாக. ஆமென். அப்படி சாமுவேல் அபிஷேகம் பண்ணின பொழுது அங்க 13ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். ஆமென். என்றைக்கு கர்த்தர் உங்களை வேறு பிரித்து ரட்சித்து இந்த இடத்துல கொண்டு வந்து அவர் அபிஷேகம் பண்ணினாரோ, அந்நாள் முதற்கொண்டு உங்கள் மேல யார் இருக்கிறாரு? ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மேல இருக்கிறார். ஆமென். ஆகவே அவருடைய கை, அவருடைய அபிஷேகம், அவருடைய வல்லமை உங்கள் மேல உறுதியாய் இருக்கிறது. நம்புறீங்களா? அல்லேலூயா. கர்த்தருடைய கரை என் மேல உறுதியா இருக்கிறதுன்னு சொல்றாங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அவருடைய அபிஷேகம் என் மேல நிச்சயமா இருக்கிறது. ஆகவே நிச்சயமாய் கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஸ்திரப்படுத்த அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென். அதே சங்கீதம் 89 நம்ம திருப்புவோம். 89ஆம் அதிகாரத்துல 20, 21 என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன், என் கை அவனோட உறுதியாயிருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும். 22ஆம் வசனம் சொல்லுகிறது, சத்துரு அவனை நெருக்குவதில்லை, நியாயக்கேட்டின் மகன் அவனை ஒடுக்குவது இல்லை. 24ஆம் வசனம், என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும், என் நாமத்தினால் அவன் கொம்பு உயரும். 28ஆம் வசனம், என் கிருபையை என்றென்றைக்கும் அவனுக்காக காப்பேன், என் உடன்படிக்கை அவனுக்கு உறுதிப்படும். 29ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் சந்ததி, நல்லா கவனிங்க, அவன் சந்ததி என்றென்றைக்கும் நிலைத்திருக்கவும் அவன் ராஜாசனம் வானங்கள் உள்ள மட்டும் நிலை நிற்கவும் செய்வேன். ஹல்லேலூயா. 35ஆம் வசனம், ஒரு விசை என் பரிசுத்தத்தின் பேரில் ஆணையிட்டேன், தாவீதுக்கு பொய் சொல்லேன். 36, 37 சேர்ந்து வாசிக்கலாமா? அவன் சந்ததி, என் சந்ததி என்றென்றைக்கும் இருக்கும், அவன் சிங்காசனம் சூரியனை போல எனக்கு முன்பாக நிற்கும், சந்திரனை போல அது என்றென்றைக்கும் உறுதியாயும், ஆகாய மண்டலத்து சாட்சியை போல் உண்மையாயும் இருக்கும் என்றும் விளம்பினீர். ஹல்லேலூயா. அவன் சந்ததி என்றென்றைக்கும் இருக்கும், அவன் சிங்காசனம் சூரியனை போல எனக்கு முன்பாக நிற்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஆகவே இன்னும் சங்கீதம் 18, 32, 35 வரைக்கும் நம்ம வாசித்து பார்த்தோமே என்றால், கர்த்தர் தாவீதை கண்டுபிடித்து அவருடைய கை உறுதியா இருந்தபடியினால, அவனை அபிஷேகம் பண்ணினபடினால தாவீது சொல்லுகிறார். அந்த 32 நம்ம எடுத்துக்கொள்ளலாம். சங்கீதம் 18, 32 விசுவாச அறிக்கையாய் சொல்லுங்க பார்க்கலாம். என்னை பலத்தால் இடைகட்டி என் வழியை செவ்வைப்படுத்துகிறவர் தேவனே, அவர் என் கால்களை மான்களுடைய கால்களை போலாக்கி என்னுடைய உயர்தலங்களில் என்னை நிறுத்துகிறார். 34 ரொம்ப முக்கியமானது. வெண்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படி என் கைகளை யுத்தத்திற்கு வழக்குவிக்கிறார். உம்முடைய இரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர், உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனா. 34 வாசிக்கலாம். வெண்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படி என் கைகளை யுத்தத்திற்கு பழக்குவிக்கிறார். ஆமென். அல்லேலூயா. 50ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 18:50 தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு மகத்தான ரட்சிப்பை அளித்து தான் அபிஷேகம் பண்ணின தாவீதுக்கும் அவன் சந்ததிக்கும் சதா காலமும் கிருபை செய்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு ஒரு அருமையான வாக்குத்தத்தம். கர்த்தருடைய கரம் நம்மோட உறுதியாயிருக்கும் பொழுது
அவருடைய புயம் நம்மை நடத்தும் பொழுது, பலப்படுத்தும் பொழுது பலத்தால் இடைகட்டுகிறார். ஆமேன். வழியை செவைப்படுத்துகிறார். கால்களை மான் கால்களை போல மாற்றுகிறார். உயர் ஸ்தலங்களில் அவர் நடக்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். ஆமேன். வெண்கல வில்லா இருந்தாலும் நம்முடைய புயங்களால் வளையும்படி நம்முடைய கைகளை எல்லாம் அவர் என்ன பண்றாரா? யுத்தத்திற்கு பழக்குவிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமேன். அல்லேலூயா. சங்கீதம் 89:13 இன்னொரு காரியம் அங்க எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 89:13 ஒருவர் வாசிங்க. சங்கீதம் 80. உமக்கு வல்லமையுள்ள புயம் இருக்கிறது, உம்முடைய கரம் பராக்கிரமம் உள்ளது, உம்முடைய வலது கரம் உன்னதமானது. எந்த மனுஷனையும் உயர்த்தவும் மேன்மைப்படுத்தவும் அவருடைய கரத்தினாலே ஆகும். ஆமேன். அல்லேலூயா. அவருடைய கரம் வல்லமையுள்ள கரம். முதலாவதாக ஒரு சில வசனங்களை நம்ம வாசித்து ஜெபிக்க போறோம். முதலாவதாக கர்த்தர் தருகிற வார்த்தை என்ன? ஏசாயா 42 அதிகாரத்தை திருப்புவோம். ஏசாயா 42:16 அவருடைய கரம் உறுதியாய் இருக்கும் பொழுது அங்க என்ன நடக்கும்? ஒரு சில வசனங்களை நம்ம வாசித்து தியானித்து ஜெபிக்க போறோம். ஏசாயா 42:16 இப்படியாக சொல்லுகிறது: குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி, அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து, அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவையும் ஆக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். ஹல்லேலூயா. குருடரை அவர்கள் அறியாத வழியில, ஆண்டவரே இந்த மாதத்துல நான் என்ன செய்வேன், எங்க போவேன் ஆண்டவரே, எனக்கு வழி தெரியலையே, ஒரு இருளா இருக்கிறதே, என் வாழ்க்கையில ஒரு மங்கின காரியமாய் காணப்படுகிறதே, என் எதிர்காலம் எப்படி இருக்குமோ, நான் நினைக்கிற காரியம் எப்படி நடக்குமோ என்று ஒரு வழி தெரியாமல் ஒரு இருண்ட சூழ்நிலையில ஒருவேளை இந்த மாதத்தை நீங்க துவக்கலாம். ஆனா வேதம் என்ன சொல்கிறது? குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நான் நடத்தி, அவர்களுக்கு தெரியாத ஒரு பாதைகளை அவர்களுக்கு நான் கொண்டு வந்து, அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவையுமாக்குவேன். ஹல்லேலூயா. உங்களுக்கு அது இருளா இருக்கலாம், கர்த்தர் அதை வெளிச்சமாக்குவார். ஹல்லேலூயா. உங்களுக்கு அது கோணலா இருக்கலாம், அது உங்களுக்கு தாறுமாறா இருக்கலாம். ஆனா வேதம் சொல்லுகிறது, அந்த கோணலை எல்லாம் நான் செவ்வையாக்குவேன். ஹல்லேலூயா. கோரேசுக்கு கர்த்தர் சொன்னார், உனக்கு முன்பதாக நான் கடந்து சென்று கோணலை செவ்வையாக்குவேன். இந்த மாதத்துல கர்த்தருடைய கரம் உங்கள் மேல உறுதியா இருக்கும் பொழுது கர்த்தர் இருளை வெளிச்சமாய் மாற்றுவார், கோணலை செவ்வையாய் நடத்துவார். நீங்கள் அறியாத ஒரு புதிய வழியை கர்த்தர் திறப்பார். நீங்கள் தெரியாத ஒரு பாதைகளில கர்த்தர் உங்களை நடத்த அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு ஒருவேளை இது எப்படி ஆகும், இந்த வாழ்க்கையில இது எப்படி நடக்கும் என்று சோர்ந்து போய் வந்திருக்கலாம். கர்த்தருடைய கரம் உங்கள் மேல் உறுதியாய் இருக்கும் பொழுது அவர் இருளை வெளிச்சமாக்குகிறவர், கோணலை செவையாக்குகிற தேவனாயிருக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லுமா. அப்பா, இந்த மாதத்திலும் ஆண்டவரே என்னுடைய பொருளாதாரம் இருளாயிருக்கலாம், என்னுடைய குடும்பத்துல ஒருவேளை இருளாயிருக்கலாம், என்னுடைய பாதை எனக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா கர்த்தர் இருளை வெளிச்சமாய் மாற்றுகிற தேவன், எல்லா கோணலையும் செவையுமாக்குகிற தேவன். அப்படி சொல்லி என்னை கைவிடாதிருப்பேன் என்று சொல்லி இருக்கிறீங்க. இந்த காரியங்களை எல்லாம் நான் அவர்களுக்கு செய்து அவர்களை உறுதியாய் நான் கைவிடாமல் இருப்பேன். ஆமேன். அல்லேலூயா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். கர்த்தர் உங்கள் மேல தம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுவார். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணி ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். அவருடைய கை வைராக்கியமாய் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை செய்யும்படி, உங்களை பலப்படுத்தும்படி அவர் உறுதியாய் உண்மையாய் அதை செய்ய வல்லமையுள்ளவர். கர்த்தருடைய கரம் உறுதியாய் இருக்கும் பொழுது இருள் வெளிச்சமாய் மாறும்,
கோணல் செவ்வையாய் மாறும். அல்லேலூயா. ஆண்டவரே, வாழ்க்கையில இருக்கிற இருள் விலகட்டும். நல்ல கரங்களை உயர்த்தி கேட்போமா? இந்த மாதத்துல என் வாழ்க்கையில எதெல்லாம் இருளா இருக்கிறதோ, எதெல்லாம் எனக்கு மறைக்கப்பட்டு இருக்கிறதோ, எதெல்லாம் எனக்கு மறைவாய் இருக்கிறதோ, எதெல்லாம் எனக்கு கோணலா இருக்கிறதோ, எதெல்லாம் தடையா இருக்கிறதோ, அந்த இருள் வெளிச்சமாய் மாறுவதாக, அந்த கோணல் செவ்வையாய் மாறுவதாக. ஓ, என்னுடைய கரம் அதை செய்யும் என்று சொன்னீரே. இந்த மாதத்துல என்னை சாட்சியாய் நிறுத்துங்க ஆண்டவரே. என் வாழ்க்கையில ஒரு வெளிச்சம் உண்டாவதாக, வெளிச்சம் உண்டாவதாக என்று சொன்ன பொழுது வெளிச்சம் உண்டாயிட்டு அல்லவா? கர்த்தர் உறுதியாய் இந்த மாதத்துல ஒரு வெளிச்சத்தை தருவார். அல்லேலூயா. இரண்டாவதாக ஏசாயா 41 அதிகாரம் 17 வசனத்திலிருந்து நம்ம திருப்பிக் கொள்ளுவோம். ஏசாயா 41:17 இருந்து 20 வரைக்கும் கவனமாய் அந்த வசனத்தை நம்ம கவனித்து வாசிப்போம். நல்லா எடுத்துட்டீங்களா? எல்லாரும் சேர்ந்து. சிறுமையும் எளிமையும் ஆனவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் போது. ஆமேன். சிறுமையானவர்கள், எளிமையானவர்கள் ஒரு காரியத்தை தேடி 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 தேடி, ஆசீர்வாதத்தை தேடி தேடி, எதிர்பார்த்த ஒரு காரியத்தை தேடி தேடி அலைந்து சோர்ந்து போய் இருக்கும் பொழுது, அவருடைய நாவு தாகத்தால் வரலும் பொழுது, கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுகிறவர், வறண்ட நிலத்தை நீர்த்தடாகமாய் மாற்றுகிறவர், சிறுமையும் எளிமையுமானவனை கர்த்தர் உயர்த்துகிறவர், ராஜாக்களோடு பிரபுக்களோடு அமர பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த 10 மாதம் எனக்கு கிடைக்கலையே, வாக்குத்தத்தம் நிறைவேறலையே, கர்த்தர் என்னோடு சொன்ன வார்த்தை நிறைவேறவில்லையே, என் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை பார்க்க முடியலையே என்று நீங்கள் தாகத்தோடு எதிர்பார்ப்போடு வந்திருப்பீர்கள் என்றால், கர்த்தர் தருகிற வார்த்தை என்ன? நான் உன் கூப்பிடுதலுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் உன்னை கைவிடாதிருப்பேன். சொன்னதை செய்கிற தேவனாயிருக்கிறார், கைவிடாது இருக்கிற தேவனாயிருக்கிறார். கர்த்தர் நிச்சயமாகவே நீங்கள் கூப்பிடுகிற சத்தத்திற்கு இந்த மாதத்தில் செவி கொடுப்பார். 18 வசனம் சொல்கிறது, உயர்ந்த மேடுகளில் ஆறுகளையும் பள்ளத்தாக்களின் நடுவே ஊற்றுகளையும் திறந்து வனாந்தரத்தை தண்ணீர் தடாகமாகவும் வறண்ட பூமியை நீர்க்கேணிகளுமாய் மாற்றுகிற தேவன், வறட்சியெல்லாம் திரட்சியாய் மாற்றுகிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. ஈசாக்கு துறவுகளை தோண்டின பொழுது எப்படி அங்க தண்ணீர் சுரந்ததோ, அதுக்கு ரெகபோத் என்று பெயரிட்டானோ, அதே போல கர்த்தர் உங்களை ரெகபோத்தாய் மாற்ற வல்லமையுள்ளவர். கர்த்தர் உங்களுடைய குடும்பத்தை ரெகபோத்தாய் மாற்ற அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். ஆண்டவரை பார்த்து, என்னை கண்டுபிடித்தீரே, என்னை அபிஷேகம் பண்ணினீரே, என்னை ரட்சித்தீரே, ஆண்டவரே வேறுபுரித்தீரே, தாவீதை உமக்கென்று தெரிந்து கொண்டீரே, இருதயத்திற்கு ஏற்றவனாய் தெரிந்து கொண்டீரே, என்னையும் உடைய இருதயத்திற்கு ஏற்றவனாய் ஏற்றுக்கொள்வீராக. உமக்கு பிரியமானதெல்லாம் நான் செய்வேன் ஆண்டவரே. உம்முடைய அபிஷேகம் என் மேல் ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. என்னுடைய குடும்பத்தில் கர்த்தர் அற்புதத்தை செய்வீராக. உம்முடைய நாமம் மகிமைப்படும்படி என் சத்தத்திற்கு செவி கொடுப்பீராக. வனாந்தரம் குடும்பத்தில் மாறுவதாக, சபையில வனாந்தரம் மாறுவதாக, ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற வனாந்தரம் இந்த மாதத்தில் மாறணும். ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஜெபிக்க முடியாமல் இருக்கிற வனாந்தரம், அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிற வனாந்தரம், வேதத்தை படிக்கும் பொழுது ஒண்ணுமே புரியல, அந்த வனாந்தரத்தை எல்லாம் கர்த்தர் மாற்ற அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். கர்த்தருக்காக ஓடுவதில் ஒரு வைராக்கியம் இல்ல, ஜெபிப்பதில் வைராக்கியம் இல்ல, ஒரு தாகம் இல்ல, அந்த வறட்சி எல்லாம் கர்த்தர் மாற்ற வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. குடும்பத்தில் இருக்கிற வறட்சி, குடும்பத்தில் இருக்கிற போராட்டம், குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை எல்லாம் கர்த்தர் வனாந்தரத்தை வயல்வெளியாய் மாற்றுகிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. உயர்ந்த மேடுகளில் ஆறுகளையும் பள்ளத்தாக்கில் நடுவிலே ஊற்றுகளையும் திறந்து வனாந்தரத்தை தண்ணீர் தடாகமும் வறண்ட பூமியை நீர்க்கேணிகளும் ஆக்கி, வனாந்தரத்திலே கேதுரு மரங்களையும் சித்தீம் மரங்களையும் மிருது செடிகளையும் ஒலிவ மரங்களையும் நட்டு, அவாந்தரவெளியிலே தேவதாரு விருட்சங்களையும் பாய்மர விருட்சங்களையும் புன்னை மரங்களையும் உண்டு பண்ணுவேன். 20 வசனம் ரொம்ப முக்கியமானது. ஆமேன். 20 வசனத்தை சேர்ந்து வாசிப்போமா? கர்த்தருடைய கரம் அதை செய்தது என்றும் இஸ்ரவேலின் பரிசுத்தர் அதை படைத்தார் என்றும் யாவரும் கண்டு உணர்ந்து சிந்தித்து. விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தருடைய கரம் இதை செய்தது என்று
சத்துருக்களுக்கு முன்பதாக, உங்கள் சூழ இருக்கிற மனிதர்களுக்கு முன்பதாக கர்த்தருடைய கரம் இதை செய்தது என்று, இஸ்ரவேலின் பரிசுத்தர் அதை படைத்தார் என்று யாவரும் கண்டு உணர்ந்து சிந்தித்து அறியும்படி ஒரு அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய கரம் இதை செய்தது என்று நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவரே, உம்முடைய கரம் எனக்கு அற்புதத்தை செய்தது என்று. அப்ப உம்முடைய கரம் என் மேல ஆதரவாய் உறுதியாய் இருந்தது என்பதை புறஜாதியார் காணும்படி, சத்துரு காணும்படி, அப்பா உம்முடைய கரம் எங்கள் சபையோடு எங்கள் குடும்பத்தோடு இருப்பதை இந்த மேடவாக்கத்தில் இருக்கிற ஜனங்கள் காணணும். உனக்கு விரோதமாய் பேசுகிற சத்துரு அதை பார்க்கணும். கர்த்தர் உன் பட்சத்தில் இருக்கிறார், கர்த்தர் உன் கூட இருக்கிறார் என்பதை அறியும்படி வனாந்திரத்தை நீர் தடகமாய் நீர் மாற்றுவீராக. ஓ ரதரோ, நான் கூப்பிடுகிற சத்தத்திற்கு பதில் தருவீராக. செவி கொடுக்கிற தேவன், ஜெபத்தை கேட்கிற தேவன் ஐயா, இயேசுவின் நாமத்தில் தண்ணீரை தேடி அலையாமல், தண்ணீரை தேடி அலைந்து நாவு வரலும் பொழுது மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா உமையே வாஞ்சித்து கதறுகிறது. சொல்லுமா, என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது அல்லவா? என் தாகத்தை நீ தீர்ப்பீராக. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுகிறவர், வறண்ட நிலத்தை நீர்த்தரமாய் மாற்றுகிறவர். இந்த மாதத்தில் இந்த தாகத்தோடு கூப்பிடுகிற அந்த ஜெபத்திற்கு பதில் தருவீராக. கர்த்தர் பதில் தருகிறார். கூப்பிடு. வனாந்திரத்தை தண்ணீர் தடாகமாய் மாற்றுகிறவர், வறண்ட பூமியை நீர்க்கேணிகளாய் மாற்றுகிறவர். கர்த்தருடைய கரம் இதை செய்தது என்று உலகத்தார் காணும்படி, சத்துரு காணும்படி இந்த மாதத்துல சாட்சியாய் நிறுத்துவீராக. உம்முடைய கரம் எம் மேல உறுதியா இருக்கட்டும். உம்முடைய புயம் என்னை தாங்கட்டும். உம்முடைய வல்லமை எம் மேல இறங்கட்டும் ஐயா. வல்லமையாய் நீர் இறங்குவீராக. ஆமென். கர்த்தருடைய கரம் உறுதியாய் உன் மேல இருக்கும். அவருடைய புயம் உன்னை தாங்கும். அல்லேலூயா. கர்த்தர் இதை செய்தார் என்று உலகம் அறியும்படி ஒரு அற்புதத்தை செய்ய என் தேவன் வைராக்கியம் உள்ளவராயிருக்கிறார். ஆமென். இந்த மாதத்துல வைராக்கியம் உள்ளவராயிருக்கிறார், உறுதியாயிருக்கிறார், திட்டமாயிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. மூன்றாவதாக வேதம் சொல்லுகிறது, உபாகமம் 31 அதிகாரம் 8 வசனத்தை நம்ம திருப்போம். உபாகமம் புத்தகம் 31 அதிகாரம் 8 வசனம் இப்படியாக சொல்லுகிறது. அங்க என்ன எழுதப்பட்டு இருக்கிறது? கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். உறுதியாய் கர்த்தர் நீ போகும் பொழுது அவர் உனக்கு முன்னே செல்வார். அல்லேலூயா. கர்த்தருடைய கரம் உறுதியாய் முன் செல்லும். கர்த்தருடைய புயம் உனக்கு முன்பதாக வல்லமையை தரும்படி அவர் உனக்கு முன்னாடி செல்வார். ஆமென். என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும் என்று சொன்ன தேவன் நிச்சயமாய் உறுதியாய் எங்க போனாலும் அவர் உங்களுக்கு முன்னே போவார். ஆமென். அடுத்தபடி 31 அதிகாரம் அதே 31:6 சொல்லுகிறது, நீங்கள் பலங்கொண்டு திடமனதாயிருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம், உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடே கூட வருகிறார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, முன்னே போகிறவர், உன் கூடவே வருகிறவர். ஆமென். அவர் உறுதியாய் இதை செய்வார். ஆமென். ஒருபோது நான் தனிமை இல்லை, கர்த்தர் எனக்கு முன்னாடி போறார், கர்த்தர் என் கூடவே வருகிறார். ஓ, அதனால நான் பயப்பட மாட்டேன். ஆமென். அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை. ஆமென். யோசுவா 1:5 யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். நான்காவதாக யோசுவா 1 அதிகாரம் 5 வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். யோசுவா 1 அதிகாரம் 5 வசனம், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பதாக எதிர்த்து நிற்பதில்லை, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, பலங்கொண்டு திடமனதாய். அவர் எதுவரைக்கும் உறுதியா இருக்கிறாரு? நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்பது இல்லை, பலங்கொண்டு திடமனதாய். யோசுவாவை 20 லட்சம் ஜனங்கள் அங்க இருக்கும் பொழுது யோசுவாவை கர்த்தர் கண்டார். அல்லேலூயா. ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாத யோசுவாவை கர்த்தர் கண்டார். யோசுவாவை கண்டது மாத்திரமல்ல, யோசுவா கூட நான் இருக்கிறேன்ப்பா, நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்பதில்லை,
நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? முதலாவது இருளை வெளிச்சமாக்குவார், கோணலை செவையாக்குவார். ஒருவேளை நீங்க தாகத்தால் நான் வறண்டு அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது உங்களுடைய கூப்பிடுதலுக்கு அவர் செவி கொடுத்து கர்த்தருடைய கரம் இதை செய்தது என்று அறியும்படி ஒரு பலத்தை கர்த்தர் தருவார். மூன்றாவதாக உங்களுக்கு முன்னே போவார், உங்க கூடவே இருப்பார். கடைசியாக உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்காதபடி கர்த்தருடைய கரம் உங்கள் மேல, உங்கள் குடும்பத்தின் மேல உறுதியாயிருக்கும். பலம் கொண்டு திடமனதாய் இரு. ஆமென். வருகிற இந்த அடுத்த சர்வீஸில் ஞாயிற்றுக்கிழமையில நாம் எதெல்லாம் உறுதியா இருக்கணும், நாம் எதில் உறுதியா இருக்கும்போது கர்த்தர் நம்ம மேல உறுதியா இருப்பார் என்கிற காரியத்தை எல்லாம் தியானித்து இந்த மாதத்தில் இந்த வாக்கு தத்தத்தின்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம். இப்படி எழுந்து நிற்போமா? பரலோக பிதாவே, என் கை அவனோட உறுதியா இருக்கும். இந்த 89ஆம் சங்கீதத்தை நீங்க அதோடைய தொடர்ச்சியை 20ஆம் வசனத்துல இருந்து நீங்க தொடர்ச்சியா அதை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய கரம் உறுதியா இருக்கும் பொழுது அங்க என்னென்ன கர்த்தர் வாக்கு தத்தம் பண்ணியிருக்கிறார் அது எல்லாவற்றையும் நீங்க அனுபவிக்கலாம், சுதந்திரித்து கொள்ளலாம். ஆமென். அல்லேலூயா. உங்களை கர்த்தர் கண்டுபிடித்தார், உங்களை அழைத்தார், உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார், உங்களை முன் குறித்திருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், என் கை உன்னோட உறுதியா இருக்கும், என் புயம் உன்னை பலப்படுத்தும். தாவீதை போல நீங்க சொல்லணும், என்னை தாவீதை போல உம்மாலே நான் ஒரு சேனைக்குள்ள பாய்ந்து போவேன் அப்பா, என் தேவனாலே ஒரு மதிலை நான் தாண்டுவேன். அவர் என் கால்களை மான் கால்களை போல மாற்றி இருக்கிறார், உயர் ஸ்தலங்களிலே என்னை நடக்க பண்ணுகிறார். வெண்கல வில்லும் என்னுடைய கரத்தினால உடையும்படி என்னை பயிற்றுவிக்கிற தேவனாயிருக்கிறார், என்னை உருவாக்குற தேவனாயிருக்கிறார். அவர் அப்படி இருப்பதில்லை, உங்களையும் அப்படி மாற்றுகிறார், உங்களையும் பழக்குவிக்கிறார், பயிற்றுவிக்கிறார், சேனைக்குள்ள பாய்ந்து போக பண்ணுகிறார், மதிலை தாண்ட பண்ணுகிறார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சத்துரு உங்களை தொடருவது இல்லை. அவருடைய புயம் உங்கள் மேல உறுதியா இருக்கும், அவருடைய வல்லமை உங்கள் மேல உறுதியா இருக்கும், அவருடைய அபிஷேகம் உங்கள் மேல உறுதியா இருக்கும். அவருடைய வாக்குத்தத்தம் பொய் சொல்லாது. ரீ மானா தாரா காபா ஷதனே ஹமா தாதாரோ ஹமா தானா ஹபா ஷதரோ ரே தானாரோ. இஸ்ரவேல் ஜனங்களை ஓங்கிய புயத்தினாலும் வல்லமையில கரத்தினாலும் எகிப்தின் அடிமைத்திலிருந்து மீட்டாரே, உங்களையும் ஓங்கிய புயத்தினாலும் வல்லமையில கரத்தினாலும் கர்த்தர் நடத்தவர் வல்லமையில தேவனாய் இருக்கிறார். அன்றைக்கு மந்திரவாதிகள் சொன்னாங்க, இது தேவனுடைய வீரல், உன்னுடைய கரம் அவருடைய கரமாய் மாறும். எப்படி கிதியோனுடைய பட்டயம் கர்த்தருடைய பட்டயமாய் மாறினதோ அப்படி கர்த்தர் உங்களுக்கு வல்லமையை தருவார், உங்களை பலப்படுத்த வல்லமையில தேவனாய் இருக்கிறார். ஓ உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டிடுவேன், மதிலை தாண்டிடுவேன். ஐயா ஸ்தோத்திரம், யெஷய்யா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், யெஷய்யா ஸ்தோத்திரம். எனது விளக்கு, எனது விளக்கு எரியச் செய்தீர், எனது விளக்கு எரியச் செய்தீர், இருளை ஒளியாக்கிறீர், இருளை ஒளியாக்கிறீர். ஐயா ஸ்தோத்திரம், யெஷய்யா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், யெஷய்யா ஸ்தோத்திரம். மான்களை போல ஓடச் செய்தீர், மான்களை போல ஓடச் செய்தீர், உயர அமரச் செய்தீர், உயர அமரச் செய்தீர். ஐயா ஸ்தோத்திரம், யெஷய்யா
ஸ்தோத்திரம் ஐயா ஸ்தோத்திரம் இயேசையா ஸ்தோத்திரம் பலத்தால் இடை கட்டி பலியை செவ்வையாக்கி பலத்தால் இடை கட்டி பலியை செவ்வையாக்கி வாழ வைத்தவரே வாழ வைத்தவரே ஐயா ஸ்தோத்திரம் இயேசையா ஸ்தோத்திரம் ஐயா ஸ்தோத்திரம் இயேசையா ஸ்தோத்திரம். கடைசியா நீரே என் கண்மலை, நீரே என் கண்மலை, நீரே என் கோட்டை, நீரே என் கண்மலை, நீரே என் கோட்டை, எனது அடைக்கலமே, எனது அடைக்கலமே ஐயா ஸ்தோத்திரம் இயேசையா ஸ்தோத்திரம் ஐயா ஸ்தோத்திரம் இயேசையா ஸ்தோத்திரம். நல்ல ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். அவருடைய கை உங்க மேல உறுதியா இருக்கும். அவருடைய புயம் உங்களை பலப்படுத்தும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தாவீதை கண்டுபிடித்தவர், அவனை அபிஷேகம் பண்ணினவர். நிச்சயமாகவே உங்களுடைய கொம்பு உயர்த்தப்படும். ஒருபோது நீங்கள் வெட்கப்படுவதே இல்லை.